ஆர்ப்பரிக்கும் அருவியை பார். விசித்திரம் தோன்றுகிறதா? நிலம் விழ வேண்டிய நீர் மண்ணை தொடாது விண்ணை நோக்கி செல்கிறதே. ஆம், வான் நீர் நதிமங்கையாக பள்ளம் நோக்கி வழிந்தோடுவாள். ஆனால் வானுக்கு நீரை வாரித் தருவாள் என் மன்னவள். நதிநீர் கடலோடு கலந்து தன் நிலை இழக்கும். இது வழக்கம். தன் இலக்கை அடைய என் நிலையும் எட்டுவாள் என் மன்னவள். என்னவள்? காணும் அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணமெனில் இக்கிருஷ்ணனை இயக்கும் சுவாசமே ராதா. வாழ்வின் ஆதாரம் கண்ணன் எனில் இந்த கண்ணனின் ஓங்காரமே ராதா. இப்போது பதில் கூறுவாய். என்னவளை காட்டிலும் ஒன்று உலகில் உண்டா? நான் உண்டு ருசித்தது சுவை பற்றி சோதிக்க. என் மன்னவருக்கு நல்லமுது அளிப்பது ஆணவம் அல்ல, அக்கறை என்றறிவாய். அற்புதம்! என் பிரபு உண்ட எச்சில் உணவை அவரின் பக்தர் தெய்வ பிரசாதம் என்று ஏற்பர். அவருப்பதா ஆற்றும் காரியம் பக்தி பாவத்திற்கு பெரும் இழுக்கு ஆகும். இது தம் காதலும் அல்ல, வெறும் மாயை என்று அறிவேன். தாம் மாயை எனும் வலை விரித்து என் பிரபுவை சிக்க வைத்துள்ளீர்கள். தமது நாமத்தை முதன்மையாய் உச்சரிக்கும் வழக்கத்தை தோற்றுவித்துள்ளீர்கள். நிர்மல பக்தியை காட்டிலும் தமது காதல் உயர்ந்ததென்று எண்ணுகிறீர்கள். அதன் பிரகாசம் சூரிய பிரகாசத்தை மிஞ்சியது என்று எண்ணுவது மூடத்தனம். மூடத்தனம் என்றும் உண்மையாகாது ஸ்ரீராமா. அக்கதிர்களை நாம் விலகினால் கதிரவன் தென்பட மாட்டான். இப்போது கூறு, வானத்து கதிரவன் வலியவனா இல்லை அவன் கதிர்கள் வலியதா? எனக்கு சந்தேகமில்லை. எனது காதலின் பாவத்தின் மீது நீ ஏன் சந்தேகம் கொள்கிறாய்? பக்தி பாவம் என்பது காதலை விட உயர்ந்தது. அதன் மேன்மையை இன்று நான் உணர்த்துவேன்.